குருசாஸ்தா ஜோதிட நிலைய நண்பர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய உதாரண ஜாதகம் ராசிபுரத்திலிருந்து ஒரு ஜாதகனுக்கு கண் குறைபாடு. அதை நம்ம எப்படி நம்ம ஜாதகம் பார்க்க வந்தவங்கள்ட்ட எடுத்து சொன்னோன்ற தசா புத்தி ஜோதிட விதியை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பதிவு செய்ய இருக்கிறோம். வீடியோ பார்ப்போம் வாங்க. ராசி கடக ராசி, சரிங்களா? ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான், சரிங்களா? அந்த புதன் லக்கணத்துக்கு 8ல. அடுத்து லக்கணம் மேச ராசி, அதிபதி செவ்வா. லக்கணத்துக்கு 10ல உச்சத்துல இருக்காரு, சரிங்களா? இவரு உச்சம். ராசி லக்கணத்துக்கு 4ல சந்திரன் ஆட்சியா இருக்கு. ஒரு கிரகம் தன்னுடைய உறவு சார்ந்த ஒரு கிரகம் அதே இடத்துல இருந்தா காரக போக நாஸ்தின்னு சொல்லுவோம். லக்கணத்துக்கு 9ல சூரியன் இருக்கக்கூடாது. லக்கணத்துக்கு 5ல குழந்தை ஸ்தானம் குருன்ற கிரகம் இருக்கக்கூடாது. லக்கணத்துக்கு 4ன்றது சந்திரன் அம்மா ஸ்தானம், சரிங்களா? அந்த உறவு காரகத்துவம் அந்த இடத்துல இருந்தா அந்த ஜாதகனுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்ய முடியாது. காரகோபாவ நாஸ்தின்னு சொல்லுவோம். அதாவது இருந்தும் பயனற்ற நிலை, சரியா? தந்தை உயிரோட தான் இருப்பாங்க, அம்மா உயிரோட தான் இருப்பாங்க. ஆனா பெற்ற குழந்தைக்கு எந்த ஒரு நன்மையுமே செய்ய மாட்டாங்க. அதே வரிசையில பாக்குறப்ப இந்த ஜாதகனுக்கு நடக்கிற தசை சுக்கிர தசை, சரிங்களா? சூரிய புத்தி. இந்த சுக்கிரனும் இந்த சூரியனும் பார்வை ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை மட்டும்தான். சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை. நான் எடுத்த விதி ஜோதிட விதி. லக்கணத்துக்கு 2ஆம் இடம், சரிங்களா? லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வலது கண். லக்கணத்துக்கு 12ஆம் இடம் இடது கண். இன்னொன்னு கிரகப்படி பார்த்தோம்னா லக்கணத்துக்கு வலது கண் சூரியனும் இடது கண் சந்திரனும் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் போய் உட்காந்துட்டாரு. சுக்கிரன்னா ஒளி கிரகம், சரிங்களா? ஒளி. வலது கண்ணுக்கு அதிபதி சூரிய பகவான், சரிங்களா? லக்கணத்துக்கு 8ல போய் மறைஞ்சிருச்சு. 12ஆம் அதிபதி, சரிங்களா? அந்த குருவும் லக்கணத்துக்கு 8ல மறைஞ்சிருச்சு. லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வலது கண்ணு, சரிங்களா? அந்த சந்திரன் வாங்கின காலு புதனோட காலு. அந்த புதனும் லக்கணத்துக்கு 8ல மறைஞ்சிருச்சு. நான் எடுத்தோடனே கேட்ட கேள்வி, இந்த ஜாதகனுக்கு பிறவியிலே கண் தெரியாது. பிறவியிலே நீ இந்த ஜாதகனுக்கு கண் அறுவை சிகிச்சை செஞ்சிருப்பீங்க. இப்ப வரைக்கும் அதோடைய பலன் கிடைச்சிருக்காது. அவங்க கேட்ட கேள்வி எதனால அப்படின்னு கேட்டதுக்கு, லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சந்திரன். சந்திரன்றது இடது கண்ணு. அந்த இடது கண் வாகன நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் கேட்டையில நிக்குது, சரிங்களா? கண்டாந்திர நட்சத்திரத்துல. கேட்டை 4ஆம் பாதம் கண்டாந்திர நட்சத்திரம் சொல்லுவோம். லக்கணத்துக்கு 4ல நிக்கிறப்ப அந்த புதன் செவ்வாயோட வீட்டுல இருக்கிறதுனால அறுவை சிகிச்சை செஞ்சிருப்பீங்க. அந்த ஜாதகனுக்கு கண் குறைபாடு வாழ்நாள் முழுக்க இருக்கும். நீங்க தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். ஆமாங்க சாமி, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சுக்கிரனும் சூரியனும் கண் சம்பந்தப்பட்டது. அது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. இன்னொன்னு லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டு அதிபதி குருமா, அது லக்கணத்துக்கு விருச்சிக ராசியில உட்கார்ந்துருக்கு. விருச்சிக ராசி என்ற அதிபதி செவ்வா. அவர் லக்கணத்துக்கு 10ல உச்சமா இருக்காரு. ஆனா உச்சமானவர் சுயகால் ஏறினதுனால, அவுட்ட நட்சத்திரம் சுயகால் ஏறினதுனால உச்சமா இருக்கிற உச்சத்தை கொடுக்கணும். அதனால ஒரு குறைபாடை கொடுத்துட்டாருமா அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாவும் ஜோதிடம் படிச்சிருப்பாங்க போல. கரெக்டா சொன்னீங்க சாமின்னு சொன்னாங்க, சரிங்களா? ஜோதிட விதியை இதுதான். லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வலது கண்ணும், லக்கணத்துக்கு 12ஆம் இடம் இடது கண்ணும், சரிங்களா? சூரியன் வலது கண்ணு, சந்திரன் இடது கண்ணு. இது வலது கண்ணு, சந்திரன் இடது கண்ணு. இது நடக்கிற திசைக்கு புத்திக்கு மறையாம இருக்கணும், சரிங்களா? அப்படி மறையாம இருந்தா அந்த ஜாதகனுக்கு கண்ணுல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி செஞ்சிடலாம். இன்னொன்னு சுக்கிரன்றது கண்ணில போய் நீசமாகாம இருக்கணும். லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. லக்கணத்துக்கு 6, 8, 3 சுக்கிரன் இருந்தா எந்த வித செயல்பாடும் செய்யாது. இன்னொன்னு
பெண்கள் மூலமா எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது. கூட பிறந்த சகோதரி சுக்கிரன், சரிங்களா? அந்த சகோதரியும் நல்லது செய்யாது. வருங்கால மனைவியும் நல்லது செய்யாது. லக்கணத்துக்கு 12ல சுக்கிரன் இருக்கலாம். இங்க மேச லக்கணத்துக்கு 12ல சுக்கிரன் இருக்கலாம். ரிஷப லக்கணத்துக்கு 11ல சுக்கிரன் இருக்கலாம். அப்படி இருந்தா காசு பணம் தட்டி இறைச்சிரும். ஆனா 3லயும் 6லயும் 8லயும் இருந்தா அந்த சுக்கிரன் வந்து மேச ராசிக்கு மேச லக்கணத்துக்கு எந்தவித நல்ல பலன்களையும் செய்யாது. கையில பணம் தங்காது. சுக்கிரனால காரகத்துவம் எந்த ஒரு இதுவுமே செயல்படாது. இன்னொன்னு, இவருக்கு அடிக்கடி பூச்சி தொல்லைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? விருச்சிகன்றது வந்து நீர் ராசி வீடு, மோட்ச ராசி வீடு, சரிங்களா? கடகம், விருச்சகம், மீனம் இது வந்து மோட்ச ராசியை குறிக்கக்கூடியது, சரிங்களா? பொதுவா இந்த வீட்டுல நடக்கிற திசைய ஒரு ஜோதிடரா இருக்கிறவங்க பார்க்கணும். இந்த வீட்டுல எந்த கிரகம் இருக்கா, அப்படி கிரகம் இருந்தா அதோடைய தசாவும் அதோடைய புத்தியை நடக்குதான்னு செக் பண்ணிக்கிறணும். ஒரு ஜாதகத்தை வாங்கினோனையுமே கடக ராசிலையும் விருச்சிக ராசிலையும் மீன ராசிலையும் தசை நடக்குதான்னு செக் பண்ணிக்கிறணும். செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த தசா நாதனுக்கு 6-8-12ல வாங்கிய நட்சத்திர அதிபதி மறையுதான்னு பார்த்துக்கிறணும். அப்படி பார்த்துட்டு தான் அடுத்து நமக்கு வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு பலன் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நம்ம ஏதாவது ஒரு விதியை எடுத்து ஜோதிட விதியை எடுத்து சொல்லுவோம். அது சரியா வராது. 1க்கு 2ஆ போய் கடைசியில நீங்களும் வாடிக்கையாளரும் வாக்குவாதத்துல ஈடுபடணும். உங்களுக்கு சரியா பார்க்க தெரியல. ஒரு சில பேர் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு கொடுக்குற ரூபாயை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணிடுவான். ஆனா ஒரு சில பேர் அப்படி இல்லை. இப்ப இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்துல எல்லாருமே கிட்டத்தட்ட ஓரளவு ஜோதிடர் தான். கிரகங்களை பத்தி தெரியும், நடக்கிற தசாவை பத்தியும் தெரியும், நடக்கிற புத்தியை பத்தியும் தெரியும். அந்தரமும் சூட்சமும் வந்து ஜோதிட மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்பயும் ஒரு சில ஜோதிடர்கள்லாம் அந்தரம் சூட்சமம் என்னன்னுலாம் தெரியாது, சரிங்களா? அதை நான் போக போக உங்களுக்கு நான் ஃப்ளோல நம்ம இதுல பயணிச்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லித்தரேன், சரிங்களா? மீண்டும் நாளைக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகத்துடன் வர்றேன். நன்றி, வணக்கம். என்ன அப்படி போட்டு உட்கார வச்சிருக்கேன்?